ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா ட்ரை மேங்கோ ஸ்வீட்டு. இதுக்கு நல்லா முத்தின இந்த மாதிரி அழுத்தமான மாங்காவாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு செங்காயாக இருக்கணும். அது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, பழமாகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். இதை இப்போ தோல்லாம் பீல் பண்ணிக்கிறேன். இப்போ இது குட்டி குட்டி பீஸாக கொஞ்சம் கொஞ்சம் தின்னான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு தின்னான பீஸா, கொஞ்சம் ரொம்ப மொத்தமும் இருக்காது கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். இப்போ இதை ஒரு 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 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். ரொம்ப குழையாமல் லைட்டாக வெந்தால் போதும். அந்தளவுக்கு பாயில் பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு சால்ட் போட்டுக்கிறேன். வெந்தா ஒண்டியும் போதும், குழைய வேண்டாம். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஜீனி எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். எல்லா பக்கமும் லைட்டாக உடையாத அளவுக்கு கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இதை மூடி 1 டே ரெஸ்ட்டில் விட்டுறேன். அப்படியே இப்போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் எசன்ஸ்லாம் இறங்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். தண்ணி படாமல் வைக்கணும். இப்போது இதை க்ளீனான பிளேட்டில் இது எசன்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு இது மேங்கோ எசன்ஸ் தனியாக இருக்குது. இந்த ஜூஸ்க்கு வேறு எந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா வெயிலில் காய வைக்க வேண்டியது தான். நல்லா 3 டேஸ் காய வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி ஆயிட்டு இப்போ கொஞ்சமாக சுகர் போட்டு பவுடர் சுகர் எடுத்துட்டு இப்போ ட்ரை மேங்கோ கூட நல்லா கிளறி விட்டுக்கிற வேண்டியதான் தூவி. இப்போ இது வேணால் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஏர்டைட் ஸ்வீட் மேங்கோ ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.